ஃபர்ஸ்ட் ரன் அப்படின்ற ஒரு சீரியல்ல தான் வந்து சிஸ்டரா பண்ணிட்டு இருந்தேன். நாயகி ராஜராணி பொன்னி பங்குன போய் விழுந்ததுல ஷோல்டர் வந்து லைட்டா டிஸ்லோகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சக்தி உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. தண்ணிக்குள்ள போயிட்டுனா உனக்கு தம் கட்ட தெரியுமா? தெரியாது. அப்ப பண்ணாத. ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத என் மனசுல இருந்தா அவன் மனசுல இருந்தது. மேரேஜுக்குலாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. என் அம்மா அப்பாவெல்லாம் தாண்டி அவன் தான் ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது. அவருக்கு ஒரு பெரிய ட்ராஜடி என்னன்னா, அவருக்கு திடீர்னு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் இப்ப வரைக்கும் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. இவளால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ண இடம் தான் வந்து ராஜாராணி. 25 ஆண்டு கால நம்பிக்கை, என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆலியா வந்து எனக்கு எப்பவுமே வந்து மனசுக்கு ஒரு க்ளோஸான ஒரு பர்சன். மனசார ஒரு சந்தோஷப்படுறாங்கன்னு இருக்கும்ல நம்ம வளர்ந்து வந்தோம்னா, அதுல வந்து அச்சு வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன் ரொம்ப நாள் வந்து அவளோட கனவு இது. அப்போ வந்து அருணன் நான் கிடைக்கும் போது ஹாய் வைஷு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கரியர் வந்து ஒரு அழகான ஒரு கரியர்னே சொல்லலாம். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உங்க கரியர் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? கரியர் வந்து ஃபர்ஸ்ட் விகடன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரன் அப்படின்ற ஒரு சீரியல்ல தான் வந்து சிஸ்டரா பண்ணிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் தான் வந்து அகெயின் நாயகியில மறுபடியும் விகடன்ல பண்ணேன் சேம் சிஸ்டரா. அதுக்கப்புறம் வந்து ராஜராணி, தென் பொன்னி, இப்படியே ஒரு ஒரு ரோல் வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் கொடுத்தது எனக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சீரியல் பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாத ஒரு பொண்ணா இருந்தேன். பிகாஸ் அப்போ வந்து ஒரு கேமரா சென்ஸ் எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது. ராஜீவ் பிரசாத் சார் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தார் அப்போ. ஸோ திட்டிகிட்டே இருப்பாரு என்ன பார்த்தா, ஐயோ வந்துட்டாலா, ஐயோ எனக்கு ப்ரெஷர் ஏற போதே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது அவர் இன்னைக்கு என்ன பார்க்கும்போது என்னை பார்த்து ரீசெண்டா ஒரு ஷோல பார்த்தோம், மூவி ஷோல பார்த்தோம். அப்ப பார்க்கும்போது அவரே சொன்னார், சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை இதோ உங்ககிட்ட அப்படின்னு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருந்தேன். இல்ல இல்ல ரொம்ப நல்லா பண்றேன். ஏன்னா பொன்னி வந்து அவர் பார்த்திருப்பார் போல இருக்கு. அப்போ பார்க்கும்போது ஹி டோல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்த்த வைஷுவை விட இப்போ வந்து ஒரு ஒரு விஷயமும் நான் பார்க்கும்போது நீ நிறைய வந்து ஒரு வார்த்தை சொன்ன, நிறைய மெருகேத்திருக்காங்க ஒண்ணு அப்படின்னு சொன்னாரு. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சிஸ்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு வந்து ஹீரோயினா லான்ச் ஆகும் போது ஓகே இந்த பொண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு, அதுவும் இல்லாம உங்களுக்கு டார்க் மேக்கப் இருந்துச்சு, நிறைய பேர் ரிலேட் பண்ண முடியல இந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து பொன்னியோட லுக் வந்து அதுவா இல்ல. ஆக்சுவலா பொன்னியோட லுக் வந்து அதுவா இல்ல. நார்மலா எந்த மேக்கப்புமே இல்லாம ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு இருந்தா எப்படி அந்த மாதிரிதான் இருந்தது. தென் அதுக்கப்புறம் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ண, ஒரு ரீல் ஒன்று போட்டேன். வாகை சுடவால அதே லுக்ல வந்து ரீக்ரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது. பட் ஆனா சேனல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த லுக்கை விட இந்த லுக் ரொம்ப பெட்டரா இருக்கு, இதுவே பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஐயோ நம்ம ஒரு நாள் ஷூட்டுக்கு தான் போட்டோம், இப்போ வருஷம் ஃபுல்லா நம்ம போடணும் அப்படின்ற போது அது எனக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. ஓகே, மேக்கப் எப்படி எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலா டஸ்கி டோன் நம்ம டோன்ல வந்து ஈஸியா நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஆனா டஸ்கில வந்து நம்மளால மேட்ச் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் மேட்ச் பண்ண முடியாது. இப்போ வெயில்லாம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஈஸியா வந்து போயிடும் ஒரு மாதிரி, நமக்கு அதுவே செம்ம கடுப்பா இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் டோனை மேட்ச் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு ஆரம்பத்துல. அதனால நிறைய ரேஷஸ், வெயில்ல அப்படின்றத தாண்டி நார்மலாவே எனக்கு ரேஷஸ் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. பெரிய டாஸ்காவே இருந்தது. இதை விட பெரிய டாஸ்க் என்னன்னா, மேக்கப் போடுறது ஈஸி, ஆனா அது வீட்டுக்கு போய் நம்ம வாஷ் பண்ணுவோம் தெரியுமா, அது ரொம்ப கஷ்டம். நாரெல்லாம் வச்சு வச்சு தேய்க்கணும் நம்ம உடம்பு ஃபுல்லா. அந்த அளவுக்கு வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கும். அந்த ரோலுக்கு நீங்க வந்து நிறைய மெனக்கெட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். என்ன மாதிரியான ஒரு டாஸ்கா இருந்தது உங்களுக்கு பர்சனலா? பொன்னி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எவ்வளோ பெரிய சேலஞ்ச் நமக்கு இருக்கு, இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் இப்போ ஸ்டண்டா இருக்கட்டும், ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மனோஜனா தான் டைரக்ட் பண்ணாரு. அவர் டைரக்ட் பண்ணும்போது ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு பார்ப்பாரு ஒரு ஒரு சீனுமே. ஸோ அவர் வந்து ஸ்டண்ட் எல்லாம் வைப்பாரு நிறைய. இந்த பாம் பிளாஸ்ட் ஆகுற மாதிரி எல்லாம் ஒரு சீன் வந்தது. அதுல வந்து என்னன்னா அந்த பாம் பிளாஸ்ட் ஆகும்போது பொன்னி போய் இப்படி விழணும், ஓகே இப்படி போய் ரிவர்ஸ்ல போய் விழணும். ஸோ அப்ப வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து நார்மலாவே இப்படி போய் விழ முடியாது இல்லையா, பசங்கன்னா அப்படி போயிடலாம். பட் கேர்ள்ஸ் வந்து நம்மளால இப்படி போக முடியாது.
நானும் ரொம்ப ட்ரை பண்றேன். மோர் தென் ஒரு ஒரு 20, 25 டேக் போகுது. ம். எல்லாரும் ட்ரை பண்றாங்க. எனக்கு ஹைட்னாவே பயம். ஓகே. என்ன ஒரு சேர்ல நிக்க வச்சுட்டாங்க. ரோப்பு கட்டி தானே? ரோப்பெல்லாம் இல்லைங்க. அப்புறம் ரோப்லாம் எதுவுமே இல்ல. சும்மா பெட் கீழ ஓகேவா? ம். கீழ பெட், அது மேல ஒரு சேர். சேர் ம். கூட கிடையாது, ஸ்டூல். ம். ஸ்டூல்ல நிக்க வச்சு இப்படியே குதிச்சிருன்றவங்க. எனக்கு பயம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் வந்து சரி ஓகே நம்ம பண்ணிதான் ஆகணும். இதான் நமக்கு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 2, 3 தடவை பண்ணிட்டேன். கடைசியா என்ன ஆச்சு, பங்குன்னு போய் விழுந்ததுல ஷோல்டர் வந்து லைட்டா டிஸ்லோகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ! ஓகே. எனக்கு அப்ப தெரியல, மரண வலி ம். விழுந்த உடனே. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, வலிய தாண்டி எனக்கு அன்னைக்கு வந்து பண்ண முடியாத, ஐயோ நம்மளால பண்ண முடியாம போயிடுச்சே. ஏன்னா மனுஜனா ம். சொல்லிட்டாரு, லைக் பரவாயில்ல நீ இவ்ளோ கஷ்டப்பட்ட, பரவாயில்ல இதுல நமக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ அது போட்டுக்கலாம் விடு, நீ ம். ரொம்ப வரி பண்ணிக்காத அப்படின்ட்டாரு. பட் ஆனா எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஐயோ நம்மளால பண்ண முடியாம போயிடுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இப்படி இருந்தா ஷாட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழுக. ஐயோ என்னால முடியலன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. செட்ல ஜன்னிகான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பவானின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி அழறேன். பிகாஸ் அவங்க அந்த ஜெம்ம இந்த இதெல்லாம் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து அன்னைக்கு என்னையுமே வந்து புஷ் பண்றதுக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவங்களுக்குமே தெரியும் அதை தாண்டி நம்மளால முடியாது அப்படின்றது. அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க, நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்ட வீட்டு பாத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம மத்தியானம் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஈவினிங் ஒரு தடவை இதை ரீஷூட் பண்ணலாமான்னு மனோஜனோட பேசலாம் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் கையெல்லாம் வீங்கிருச்சு. என்ன ஏதுன்னு பார்த்தா லைட்டா டிஸ்லோகேட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு அறிகுறி வந்தது. ஆமா. இன்னொரு ஒரு சேலஞ்சிங் என்னன்னா, கிணறு. கிணத்துல விழுற சீன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு ஹைட்னா ரொம்ப பயம். எனக்கு சின்ன வயசுல இல்ல சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சிங்கப்பெண்ணை பாட்டுலாம் போட்டு பாடி போட்டுட்டே இருக்காங்க. மோட்டிவேட் பண்றதுக்கா? ஆக்சுவலா என்னன்னா, சபரி வந்து அப்ப தர்ஷிகா, நானு, சபரி 3 பேர் தான். ஸோ தர்ஷிகா வந்து ஆப்வியஸா சபரியை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சீரியல்ல. நானும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பேன். பட் ஆனா என்னோட காதல் வந்து அங்க சொல்லியிருக்க முடியாது. அப்போ வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு போகும்போது அவங்க கிணத்துல விழுந்துருவான் அவன். அவனை போய் நான் காப்பாத்தணும். ஸோ அவனை போய் நான் காப்பாத்தணும். இதுதான் சீன். நானே கீழே விழுந்துருவேன், அவனை காப்பாத்தி மேல கூட்டு வரதுதான் சீன். ஸோ அங்க வந்து ஃபைட் மாஸ்டர் எல்லாம் வந்துட்டாரு. அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. தண்ணிக்குள்ள போயிட்டுன்னா உனக்கு தம் கட்ட தெரியுமா? தெரியாது. அப்ப பண்ணாத அப்படியே சொல்லிட்டு, அப்ப பண்ணாத, வேண்டாம், இது ஆளு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்ட்டாரு அவரு. வடிவேல் பண்ணுவாரு தெரியுமா, ஓடி வந்து பாப்பாரு, ஐயோ வேணாம் அப்படின்னு ஓட்டுருவோம். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானே கடைசியா என்னால முடியல, ட்ரை பண்ணிட்டேன், முடியல, நான் குதிக்க மாட்டேன்னா அப்புறம் என் அசிஸ்டன்ட் அக்கா வந்து என்னோட ட்ரெஸ் வாங்கி போட்டு, அவங்க எல்லாம் கிராமத்துல இருக்கிறவங்க, டக்குன்னு குதிச்சு அந்த சீனை முடிச்சுட்டாங்க. கோ-ஆர்டிஸ்ட் சபரி பத்தி சொல்ல முடியுமா? நீங்க குட் ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டோம். ஆமா, சபரி வந்து எனக்கு சீரியல் ஸ்டார்டிங் அதுக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட நாங்க 2 பேரும் ஒரு 4-5 டெஸ்ட் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரே சீரியலுக்கு 5 தடவை டெஸ்ட் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இருக்கும் போதே வந்து எங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத என் மனசுலயும் தான் அவன் மனசுலயும் இருந்தது. ஸோ எப்போல்லாம் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல இந்த ப்ராஜெக்ட்னா நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவனுக்கும் வந்து அது அந்த சீரியலும் நல்லா போகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவனாலே ஃப்ரீயா ஆக்ட் பண்ண முடியும்ல, வென் வி ஹாவ் அ கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது. ஸோ எனக்குமே அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா நாங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்படி இருக்கும்போது ஐயோ இந்த சீன் பண்ணிருக்கலாமே, அந்த சீன் பண்ணிருக்கலாமே, இன்னும் சீரியல் நல்லா நம்ம கம்ஃபர்டபுளா ஆக்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த சீரியல்ல தான் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சேன்னா முதல்ல சந்தோஷப்பட்டவா அவன் தான். அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனைனாலும் சரி, என்னன்னாலும் சரி, கண்டிப்பா வந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து நிற்பான். அண்ட் என் மேரேஜுக்குலாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. என் அம்மா அப்பாவெல்லாம் தாண்டி அவன் தான் ஃபுல்லா இந்த செட்டு போடுறதுலேருந்து எல்லாம் அவன் தான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தான். ஸோ இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு லைஃப் வந்து நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஓகே. ஆஸ் ஐ செட், நீங்க வந்து பொன்னியை தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயினா நடிக்கிறீங்க அப்படின்ற போது கண்டிப்பா மக்கள் கிட்ட நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கல. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ரெஸ்பான்ஸ்? ஆக்சுவலா சீரியல் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைச்சது. ஆனா சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு சீரியல் முடிஞ்ச ஒரு 1 month தான் இருக்கும். அப்ப வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பர்சனல் மெசேஜ் வந்திருந்தது.
என்ன வந்திருந்ததுன்னா, என்னோட பையனுக்கு 2-3 இயர்ஸ் தான் ஆகுது. பட் ஆனா உங்கள பார்த்தாவே பொன்னியத்தன் தான் சொல்றான் அப்படின்னு. என் பையனுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த பொன்னியத்தையோட கேரக்டர் இல்லைனாலும் என் பையன் உங்களை பார்த்தாவே பொன்னியத்தன் தான் சொல்றான் அப்படின்னு. ஸோ அப்பதான் எனக்கு வந்து தெரிஞ்சது, ஓகே நம்ம வந்து இவ்ளோ இந்த அளவுக்கு வந்து பொன்னியா நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும் போது அது எனக்கு அதுவும் கிட்ஸ் கிட்ட கிட்ஸ் கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் வயசானவங்கல இருந்து நம்ம தாத்தா பாட்டி அவங்க அந்த வயசுல இருந்து சின்ன வயசு வரைக்கும் சின்ன பசங்களாம் இல்ல, என் பேர் என்னன்னே உங்களுக்கு தெரியல, எல்லாருமே பொன்னியத்தன் தான் கூப்பிடுறாங்க. அதை நினைக்கும் போது ஐயோ பரவாயில்லப்பா நம்ம என் அத்தன் கூப்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த எமோஷன்ஸ். ஆமா கண்டிப்பா. சோ உங்க பேரண்ட்ஸ் பத்தி பேசியே ஆகணும். அப்பா அண்ட் அம்மா வந்து ரொம்ப க்ளோஸ் உங்களுக்கு, நீங்க ஒரே பொண்ணு வீட்டுக்கு. அம்மா ஆனா ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். சோ டாட் லிட்டில் பிரின்சஸ்லாம் வந்து கேள்விப்பட்டோம். உங்க அப்பா பத்தி சொல்லுங்க. நீங்க அவ்வளவா எந்த இடத்துல பேசினது இல்லல்ல அப்பா பத்தி? அப்பா பத்தி சொல்ல நிறைய பேசலாம். ஏன்னா வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஆசை. அவரு வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு தவம் மாதிரி இருந்தாராம். அப்பதான் வந்து நான் பிறந்தேன். சோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இப்போ 27 வயசு ஆகுது. 27 வருஷமா ஒரு மனுஷன் எனக்கு திட்டினது கூட கிடையாது. ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது. நான் தான் திட்டுவேன். அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், அப்பா அப்படி பண்ணாதீங்கப்பா, அதை அழுதுகிட்டே திட்டுவேன். அதனால வந்து அவருக்கு அவர் தான் எல்லாமே. ஏன்னா ஒரு நாள் கூட என்ன திட்டினதே கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ, உனக்கு இந்த பிஸ்கட் பிடிக்குமா, உனக்கு இந்த சாக்லேட் பிடிக்குமா, உனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா, உனக்கு அந்த ட்ரெஸ் வேணுமா, உடனே போய் வாங்கிட்டு வந்துருவாரு. எனக்காக நான் பர்ச்சேஸ் பண்றது எல்லாம் தாண்டி அவர் தான் பர்ச்சேஸ் பண்ணுவார். சின்ன வயசுல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம். அவர் எனக்கு அப்பாவை தாண்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா 2 பேரும் தான் படத்துக்கு போவோம், 2 பேரும் தான் வந்து ஷாப்பிங் போவோம். அப்பெல்லாம் வந்து புதுக்கோட்டை திருச்சி 1 hour தானே டிராவல். ஸோ நாங்கள் திடீர்னு வந்து சாட்டர்டே சண்டேலாம் லீவ்னா நானும் அப்பா முதல் நாள் நைட்டே பிளான் பண்ணிடுவோம் எங்க மம்மிக்கு தெரியாம. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆமா, பாப்பா நாளைக்கு திருச்சி போயிடலாம் அப்படி. எங்க அம்மா கிளம்பி ஸ்கூல் ஒர்க் போன உடனே மம்மி காலையில 9 o'clock ஸ்கூல்ல அவங்க கிளம்பிடுவாங்க. நாங்க 10 o'clock ட்ரெயின் பிடிச்சி அங்க இருந்து கிளம்பி திருச்சி போய் ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்க வருவோம். சோ அந்த மாதிரிதான் இருந்தாரு. ஆனா வந்து அவருக்கு ஒரு பெரிய ட்ராஜடி என்னன்னா, அது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ண ஒரு தருணம் என்னன்னா, நான் வந்து 12th படிக்கும் போதுதான் அவருக்கு திடீர்னு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி எல்லாம் சந்தோஷமா சுதந்திரமா இருந்தாரோ அது எல்லாமே அப்படியே அடங்குனுச்சு ஒரு கட்டத்துல. ஓகே, அந்த அந்த ஒரு ஃபேஸ பார்க்கும்போது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எப்படியாவது இவரை தாண்டி வந்துடணும், எப்படியாவது இவர் தாண்டி வந்துடணும் அப்படின்றத மட்டும்தான் நாங்க யோசிச்சோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்துட்டாரு. ஆனா இப்ப வரைக்குமே சரி, எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. அந்த ஜோன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த மெடிசன் எடுக்கிறது அது அப்படிதான் அப்படி இருக்கும். அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு மெடிசன் அது இதுன்னு தாண்டி நம்ம வாழ்றதே வந்து நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நமக்குன்னு போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கணும்ன்றதுதான் நமக்கு நல்ல ஆசை. கரெக்டா? ஆனா அவர் இப்ப வரைக்கும் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, நம்ம சாப்பிடுற சாப்பாடே சாப்பிட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சு. அவருக்கு எந்த ஸ்பைஸும் ஒத்துக்காது. ஆஃப்டர் ஹீமோ அண்ட் ரேடியேஷன்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு எந்த ஒரு ஸ்பைஸான ஃபுட்டுமே ஒத்துக்காது. கொஞ்சம் ஸ்பைஸ் நீங்க போட்டீங்கன்னாலும் எரிய ஆரம்பிச்சிடும் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து என் மைண்டை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அவர் இது வரைக்கும் நம்மள ஒரு குழந்தையா பார்த்துட்டு இருந்திருக்கா, இனிமே நம்ம அவரை ஒரு குழந்தையா ட்ரீட் பண்ணணும், நம்ம இனிமே அவரை வந்து ஒரு குழந்தையா தாங்கன்னு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இங்க வந்து சீரியல் பண்ணும்போது அவருக்கு செம்ம ஹாப்பி. அவரெல்லாம் வந்து சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு தெரியாம இருந்தாரு. ஆனா நம்மள ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்ம பெத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு அதை விட எனக்கு பெரிய அவார்டு வேற எதுவுமே இல்லடா அப்படின்ற மாதிரி இருந்தது. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு? அது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. லைக் வீட்டில் அம்மா மட்டும்தான் ஏர்னிங் அப்போ. ஏன்னா அப்பா வந்து ஒர்க் விட்டாரு. லைக் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்ததுனால அம்மா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்பாவோட ட்ரீட்மெண்ட்ஸா இருக்கட்டும். அப்போ வீடு வேற வாங்கியிருந்தோம், எங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கியிருந்தோம். அந்த வீட்டோட லோனு இதெல்லாமே போயிட்டு இருந்தது. ஸோ என் ஸ்டடீஸ்க்காகவும் கொஞ்சம் லோன் வாங்கியிருந்தாங்க. அந்த லோன் எல்லாமே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பாத் தானே நம்ம கஷ்டமான ஒரு பாத்து. இங்க தனியா ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மந்த் ரெண்ட் சும்மா நார்மலா ஒரு ஆட் ஷூட் போய் கொடுத்தாச்சு. ஏன்னா வீட்டோட ரெண்ட் 7,000.
2 மேக்கப் ஷூட் பண்ணேன். ம். ஸோ குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எங்க அம்மா கிட்ட போய் கேட்கறது கஷ்டம். பிகாஸ் ஒரு சிங்கிளா அவங்க எல்லா விஷயத்தையும் ஒரு குடும்பத்தையே தாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம என்ன கேட்கறது? நமக்கு ஆல்ரெடி நெறைய செலவு பண்ணிட்டாங்க. அந்த செலவு பண்ணது படிச்சதுக்கும் நம்ம வந்து வேலை பார்க்கல. எதுவுமே படிக்கவும் இல்ல. ரூ. 1 கூட நம்ம சம்பாரிச்சு கூட குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது கேட்டாங்கன்னா, எவ்ளோ தூரமா இருந்தாலும் போய் பண்ணி குடுத்துட்டு வந்துருவேன். அந்த மாரியெல்லாம் தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த பைலட் ஃபிலிம் மூவிக்காக பைலட் ஃபிலிம்லாம் எடுக்குறாங்கன்னா, அதுக்காகலாம் நான் நெறைய பண்ணி குடுத்துருக்கேன். இங்கேருந்து போய் பண்ணி குடுத்துருவேன். அப்பதான் வந்து ஒரு கட்டத்துல நம்ம ரொம்ப சுமையா இருக்கோம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு. இதுக்கு மேல நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம். நம்ம கடவுள் எதுலயுமே நம்ம கண்ணு காட்டவே இல்ல. சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வந்து வேணாம் வா, இங்கேருந்து நீயே சமைச்சு சாப்பிடவும் மாட்ற. நீ மட்டும் தான் இருக்க. ம். வா போயிடலாம், ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டி படிக்க எல்லாத்தையும் கட்டிட்டு ஊருக்கே போயிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கரெக்டா ஞாபகம் இருக்கு. என்னோட கிராஜுவேஷன் டே அப்போ எனக்கு விகடன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்தது. ம். இந்த மாதிரி ரன்னன் ஒரு சீரியல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ அதுல ஒரு கேரக்டர் இருக்கு. அவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க. ம்ஹ்ம். நீங்க பண்றீங்களா? அப்படின்னு. இங்க நமக்கு வீடு இல்லையா? எல்லாமே வெக்கேட் பண்ணி எடுத்துட்டு போயாச்சு. அப்போ நான் சொன்னேன், நீங்க சென்னை தானா அப்படின்னு கேட்டாரு. இல்ல அப்படின்னா, இங்கேயே எனக்காக ஒரு இடம் பார்த்து அங்க என்ன ஸ்டே பண்ண வச்சு டெய்லி அங்க இருந்து ஷூட்டிங். எனக்கு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஓகே. ஆமா. ராஜாராணி சீரியல் பத்தி பேசியே ஆகணும். அதுல உங்களுக்கு வந்து நெறைய அப்ரிசியேஷன் கிடைச்சது. நெறைய பேருக்கு எக்ஸ்ப்ளோஷர் குடுத்தது. ஓகே, இப்படி வைஷுன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் யாரு? இது எல்லாமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து வைஷுன்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு தெரியப்படுத்தின ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இவளால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ண இடம் தான் வந்து ராஜாராணி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன். ரொம்ப ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன். ஏன்னா ஒழுங்கா சாப்பாடு கிடையாது. ஒழுங்கா எந்த விஷயமே கிடையாது. டெஸ்ட் ஷூட்ல இருக்கும்போது ஒரு நார்மலா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன் நான். ஸோ எதனால என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம அந்த சீரியல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கா சரியான அழுகவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டு இருக்கேன். நாயகி ஷூட் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன் வீட்ல. தூங்கிட்டு இருக்கும்போது விடிய காலையில ஒரு 7 மணி 6 மணி இருக்கும். ஃபோன் வந்துகிட்டே இருந்தது. இன்னும் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 கால் போனதுக்கு அப்புறம் தான் அட்டெண்ட் பண்ணேன். ஹலோ அப்படின்னு. நான் தான்மா ஜான் சார் பேசுறேன் அப்படின்னாரு. யாருன்னா நம்ம குளோபல்ல ஒர்க் பண்ற மேனேஜர். ஸோ அவரு பேசணும்னு எனக்கு பக்குற ஆயிடுச்சு எனக்கு. சொல்லுங்க சார் அப்படின்னு. இன்னும்மா இன்னும் ஷூட்டிங் வரலையா நீ? ஷூட்டிங் வரலையாவா? எனக்கு இன்னைக்கு ஷூட் இல்லையே, எதுவுமே சொல்லலையே நமக்குன்னு சொல்லிட்டு, சார் இல்ல சார், அதான் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்ல, எப்படி சார் ஷூட்டிங் வருது அப்படி கேட்டாரு. இல்ல அம்மா உனக்காகதாம்மா எல்லா செட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் இன்னும் ஷூட்டே பண்ணலம்மா, ஹீரோயின்லாம் உனக்காகதாம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வாமா அப்படின்ட்டாங்க. என்ன திடீர்னு இப்படி கூப்பிடுறாங்க அப்படி சொல்லிட்டு நானும் வந்து என்ன எடுத்து வைக்கிறது, என்ன பண்றதுன்னே தெரியல. கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேக வேகமா குளிச்சுட்டு வேக வேகமா ஓடுறேன். போனா செட்டே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் பூஜை போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க ரோல் பண்ணாம. ஓகே. நான் போறேன். நான் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹாய் ஹாய் ஹாய்ன்றாங்க. பிரவீனா சூப்பரா அப்படின்னாரு. ஓகேண்ணா அப்படின்னு. அப்புறம் வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு எடுத்தாங்க. என்ன ஷாட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாண்டேஜ் கண்ணாடியில இருந்து இப்படி வெளியில வர மாதிரி ஒரு மாண்டேஜ் எடுத்தாங்க. அதுதான். ஓகே. அந்த இன்ட்ரோ பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுப்பாங்கல்ல. கோ ஆர்டிஸ்ட் வந்து ஆலியா மானசா. நீங்க ரொம்ப வந்து க்ளோஸ் அந்த டைம்ல இல்லையா? இப்போ உங்ககிட்ட பேசுறீங்களா? அவங்கள பத்தி சொல்ல முடியுமா? ஆலியா வந்து எனக்கு எப்பவுமே வந்து மனசுக்கு ஒரு க்ளோஸான ஒரு பர்சன். ஏன் அப்படின்னா வந்து ஏன்னா நமக்கு லைஃப்ல ஒரு புதுசா ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து தான் நான் அது கத்துக்கிட்டேன். ஏன்னா காலையில ஒரு 9 o'clock ரோல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7:30க்கு இருக்க சொன்னாங்கன்னா 7:30க்கு முன்னே வரமாட்டாங்க, 7:30க்கு மேலே வர மாட்டாங்க. 7:30னா 7:30 ஷார்ப். ஓகே. அந்த ஷார்ப் டைமிங்ல அவங்க அங்கதான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா வந்து தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் தன் கூட ஒர்க் பண்றவங்களையும் அதே லெவலுக்கு சேமா எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. இப்ப நான் அங்க ஒர்க் பண்ணும்போது
எனக்கு கிட்டத்தட்ட வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ம். அப்ப வந்து இல்ல நீ இப்படி பண்ணு, இந்த மாதிரி மேக்கப் போடு, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணு, இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சீனியர் ஒருத்தவங்க சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த விஷயத்துல வந்து எப்பவுமே வந்து ஆலியா வந்து ஓகே. அர்ச்சனா பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா நீங்கலாம் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா சுத்திட்டு இருந்தீங்க அந்த செட்ல. அர்ச்சனா பத்தி சொல்லுங்க. அர்ச்சனாவும் நானும் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நல்ல ஞாபகம் ஒரு டெஸ்ட் ஷூட்ல சாரி கட்ட தெரியுமா அப்படி கேட்டேன். தெரியும். எனக்கு கட்ட தெரியும், கட்டி விடுறீங்களா அப்படின்னு. சரி கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் வந்து சாரி கட்டி விட்டேன் அர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட். அப்பவே நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஹாய்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து செட்ல வந்து மாமா மச்சான் மாதிரி ஆயிட்டோம் நாங்க 2 பேருமே. சொல்றா மச்சான், என்னடா மச்சான் பண்ற, என்ன சாப்பிடலாம், நாங்க காலையில வரும்போது என்ன சாப்பிடலாம், எங்க போகலாம், ஷூட்டிங் முடிச்சுட்டு எங்க போய் சாப்பிடலாமா, நாங்க நடுவுல வந்து ஒரு ட்ரிப்லாம் வேற பிளான் பண்ணோம். நாங்க 2 பேரும் சோலோ ட்ரிப்பா கோவாக்கு போலான்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றது, அந்த டைம்ல வந்து குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. அந்த பிளான் வந்து போயிருச்சு. அந்த பிளான் வந்து ஃப்ளாப். நாளைக்கு ஃபிளைட், நாங்க 2 பேரும் கிளம்புறதுக்கு நாளைக்கு ஃபிளைட். பிரவீன் அண்ணா தான் வந்து ஃபுல்லா வந்து நான் எங்களுக்கு அந்த ஐட்னரி எல்லாம் போட்டு தராரு, இங்க போங்க இங்க போங்க இங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நெக்ஸ்ட் டேவே குவாரண்டைன். அந்த பிளானே மொத்தமா ஃப்ளாப். பட் ஆனா மனசார ஒரு சந்தோஷப்படுறாங்கன்னு இருக்கும்ல நம்ம வளர்ந்து வந்தோம்னா, அதுல வந்து அர்ச்சு வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உன்னால முடியும் மச்சான், கம்மான் மச்சான், உன்னால கண்டிப்பா முடியும்டா, நீ ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிற, விடுறா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. நமக்கு ஒரு மாதிரி ஒரு 100 வாட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், நமக்கு 1000 வாட்ஸ் அந்த மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கும். குட் எனர்ஜி உள்ள ரொம்ப எனர்ஜி. அவளோட எனர்ஜிக்கெல்லாம் நம்மளால ஈடுகட்டவே முடியாது. ஐ விஷ் டு ஹர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் அவளோட ஒரு ஒரு கனவு இது, ரொம்ப நாள் ஒரு கனவு இது. நமக்குன்னு யாராவது வரமாட்டாங்களா, நம்ம கைய புடிச்சிட்டு நடந்து போறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா, அந்த உலகத்துல பயணிக்கிறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து அவளோட கனவு இது. அப்போ வந்து அருணன் நான் கிடைக்கும் போது அவ இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் அவன் கூட தான் இருப்பேன்னு ஒரு ஒரு கர்வம் அவளுக்குள்ள நான் பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா வந்து அவ மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணான். ஸோ அது வந்து அவளோட கனவு வந்து அந்த இடத்துல நினைவாச்சு அப்படின்னு நான் கேட்கும் போதே செம்ம ஹாப்பி. ஓகே, என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குடா அப்படின்னு. ரொம்ப நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் நீங்க அழுதிங்க? என்னால எமோஷன்ஸ் எனக்கு ஆனா வந்து கஷ்டமா இருக்கும். கல்யாணம் ஆகி வந்து இப்பதான் வந்திருக்கோம், நம்ம இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு நமக்கு, ஐயோ. அதனாலதான் நான் அந்த வீடியோவுமே போட்டிருந்தேன். உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 1000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள், 25 வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை. இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.